தருமபுரி அடுத்த நல்லம்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட பகுதியைச் சேர்ந்த 10 வயது சிறுவன் நிர்பயன் திடீரென்று காணாமல் போனதால் பரிதவித்து போயினர் பெற்றோர். பாலியல் ரீதியாக பாதிக்கப்படுகிறவர்கள் ஒவ்வொருவரும் நிர்பயாக்கள்தான். அதனால் சிறுவனின் பெயர் இங்கு நிர்பயன் என்று அழைக்கப்படுகிறது. சிறுவன் நிர்பயனை அக்கம் பக்கத்தில் எங்கு தேடியும் கிடைக்கவில்லை என்பதால் அதியமான்கோட்டை காவல் நிலையத்தில் பதைப்பதைப்போடு புகார் அளித்தனர் பெற்றோர். இதனைத் தொடர்ந்து சிசிடிவி கேமரா பதிவுகளை வைத்து சிறுவன் நிர்பயனை காவல்துறையினர் தேடி வந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு படிக்கும் மற்றொரு மாணவன் அந்த சிறுவனை அழைத்து சென்றது சிசிடிவி காட்சி மூலம் தெரியவந்தது. இதனை வைத்து 12ஆம் வகுப்பு மாணவனை பிடித்து போலீசார் விசாரித்த போதுதான் அவன் கொடுத்த வாக்குமூலம் விசாரணை காக்கிகளையே பதற வைத்தது. திடீரென்று பதட்டத்தோடு விசாரணை காக்கிகள் தீயணைப்பு மீட்பு பணி வீரர்களுக்கு தகவல் கொடுத்தார்கள். அதியமான்கோட்டை காவல் நிலையம் பதட்டத்தில் தத்தளித்தது. காவல்துறையும் தீயணைப்பு மீட்பு படையும் மாணவன் சுட்டிக்காட்டிய கிணற்றை நோக்கி ஓட சிறுவன் நிர்பயனின் குடும்பத்தாரும் பதட்டத்தோடு பின்தொடர்ந்தார்கள். கிணற்றுக்குள் இறங்கி சிறுவனின் உடலை மட்டுமே மீட்க அந்த கிராமமே அதை பார்த்து கதறி அழுது கொண்டிருந்தது. உடலை மீட்டு தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். சிறுவன் நிர்பயனை கிணற்றில் வீசி கொலை செய்தது ஏன் என விசாரித்த போது 12ஆம் வகுப்பு மாணவன் பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் அதை வெளியில் சொல்லாமல் இருக்க நிர்பயனை கிணற்றில் தள்ளி கொலை செய்ததாகவும் காவல்துறை தரப்பில் பகீர் தகவல் வெளியாகியுள்ளது. அதே நேரத்தில் 12ஆம் வகுப்பு மாணவன் வேறு ஏதாவது தவறு செய்வதை சிறுவன் பார்த்துவிட்டு அதை வெளியில் சொல்லாமல் இருப்பதற்காக கொலை செய்தானா அல்லது வேறு ஏதேனும் காரணங்கள் உள்ளதா என தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகிறது காவல்துறை. புதுச்சேரி, திருப்பூர், தருமபுரி என தொடர்ந்து குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வரும் சூழலில் தமிழ்நாடு அரசின் குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று கேள்வி எழுப்புகிறார்கள் சமூக செயற்பாட்டாளர்கள். இப்போ இந்த புதுவையா இருக்கட்டும், இப்ப திருப்பூரா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே குழந்தைங்க பாலியல் வன்கொடுமை செஞ்சு இறந்ததுக்கு அப்புறம் தான் சிடபிள்யூசியா இருக்கட்டும், ஜுவனல் ஜஸ்டிஸ் போர்டா இருக்கட்டும், எல்லாருமே வராங்க, நாங்க கலாய்வு செஞ்சோங்கிறாங்க, குழந்தையோட உடல பிரேத பரிசோதனை. அதுக்கப்புறம் அவங்க என்ன மேம் பிரயோஜனம்? முன்னாடியே வந்திருக்கணும். தண்டனை இவங்க வாங்கி கொடுத்ததா சரித்திரம் இருந்தா பயந்து இந்த சம்பவங்கள் நடக்காம இருக்குமே. குற்றவாளிகள் எல்லாம் வெளியில சுதந்திரமா தெரியற நிலைதானே திருப்பி இது நடக்குது. மொத்தத்துல நமக்கு சட்டம் நிறைய இருக்கு, நல்ல அவைலபிலிட்டி தான். நமக்கு சட்டத்துல எந்த ஓட்டையுமே கிடையாது, பக்கா சட்டம் தான், ஜேஜே ஆக்டும் போக்சோவும். ஆனா தண்டனைகள் இல்லாததுதான் காரணம். ரீசன் இதுதான், சட்டம் இருக்கு, தண்டனை இல்ல. பிள்ளைய அசிங்கமா பார்த்தாலே தண்டனை. ஆனா எத்தனை பேருக்கு அப்படி தண்டனை கிடைச்சிருக்கு சொல்லுங்க? இப்ப ஆபாச படத்தை வரைஞ்சு காட்டினாலே தண்டனை. சோ சிடபிள்யூசிங்கிறது சும்மா டேபிள்ல அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு சேலரி வாங்கிட்டு போற இதாதான் எனக்கு படுது. சிடபிள்யூசிக்கு ஃபர்ஸ்ட் ரேட் மஜிஸ்ட்ரேட் போஸ்ட் மட்டும் பவர் மட்டும் இல்ல, சுயமோட்டோல எடுக்கக்கூடிய அதிகாரம் கூட இருக்கு. ஆனா எங்கேயாவது சிடபிள்யூசி சுயமோட்டோல எதையாவது எடுத்து சாதிச்சதா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? எனக்கு தெரிஞ்சது திருந்துற மாதிரி தெரியல. இப்போ இது வரிசையா நடந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு புதுச்சேரி, இப்போ திருப்பூர்னு சொல்லிட்டு வரிசையா நடந்துட்டு இருக்குது. எந்த இடத்துல மிஸ்டேக் நடக்குது? எதனால அப்படி நடக்குது? சிடபிள்யூசி மிஸ்டேக் நடக்குதா? பெட்ரோல் கிட்ட மிஸ்டேக் நடக்குதா? எங்க மிஸ்டேக் நடக்கிறதுக்கு ரீசன் கண்டிப்பா மொபைல் போன், அதுல ஆபாச படங்கள் பாக்குறது, போதை, இந்த ரெண்டும் தான். மற்றபடி அதுக்கு அப்புறம் தான் நம்ம தண்டனை கிடைக்காததுக்கு வரணும். இங்க எல்லா இடத்துலயுமே தப்பு நடக்குது. எல்லாருமே டாப் டு பாட்டம் தப்புதாங்க. தங்களே திருத்திக்கிட்டு தங்களோட வேலைக்கு உண்மையா இருந்தால் மட்டும்தான் குறைக்க முடியும். கண்டிப்பா பாதுகாக்க முடியும். தண்டனை பிளஸ் ஒவ்வொரு துறையில இருக்கிறவங்களும் இது நம்ம வீட்டு பிள்ளைங்களோட பிரச்சனை. ஆப்போசிட்ல பிள்ளை உட்காரும் போதே நம்ம பெத்த குழந்தையோட முகத்தை அதுல ஒட்ட வச்சு பார்த்தாதான் தீர்வு கிடைக்கும். அது வரைக்கும் தீர்வு கிடைக்கவே கிடைக்காது. தனி மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் திருந்தினாதான் இதுல ஒரு பெரிய இதை கொண்டு வர முடியும். ஓகே மேம், விவரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம்.